ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 6 நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கேல்குலேட்டர் இண்டிகேட்டர்ல என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே வீடியோலேயே நமக்கு சொல்லியிருந்தோம், ஃப்ரைடே வீடியோலேயே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,400 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு கேண்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி உங்களுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,600 தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்ட்ல 24,600 வர வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பையிங் ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,600 வரைக்கும் நமக்கு பிரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னா, மார்னிங் செக்ஷன்ல நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,400 தான் இருந்தது. இந்த ஸ்பாட் பிரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்ல என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பிரேக் அவுட் என்ட்ரி 9:18க்கு வந்தது. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ என்ட்ரி கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் மார்க்கே வந்து பாருங்களேன், அடுத்த ரெண்டாவது கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கு அப் ட்ரெண்ட்ல. ஸோ ரிட்டர்ன் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10:34க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்திருக்கு அகைன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல 9:18க்கு என்ட்ரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் வந்து ஆக்டிவேட் ஆகல. அடுத்த எக்ஸிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 10:34 கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன் சைடில் 1 மினிட்ல. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அதே மாதிரி 1 மினிட்லயே புட் ஆப்ஷன் சைடு வந்து பாத்தீங்கன்னா புட் சைடு நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. இன்னைக்கு 1 மினிட் படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால் சைடு மட்டும் தான் என்ட்ரி வந்திருக்கு, ஒரே ஒரு என்ட்ரி. அதுவும் நமக்கு மார்னிங் செக்ஷன்லயே நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல பாத்தீங்கன்னாலுமே ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 9:45க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த கேண்டோட லோ பிரேக் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டோட என்ட்ரி கேண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த என்ட்ரி கேண்டோட லோல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் மெயின்டைன் ஆகும் டிஃபால்ட்டாவே. உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10:10க்கு வந்திருக்கு. ஸோ இதுலயுமே வந்து பாருங்க நமக்கு அந்த எக்ஸிட்டோட லோ வந்து நமக்கு பிரேக் பண்ணவே இல்லை. தெரியுதுங்களா? கரெக்டா பாருங்க, 10:10 கேண்டிலோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. அகைன் அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகி அவங்க மார்க்கெட் அங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு ரிவர்சல் தான் இருக்கு. ஸோ ஆப்போசிட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே எக்ஸிட் மார்க் வரல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3:00 க்ளோசிங் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? 3:00 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த கேண்டல் ஹைல என்ட்ரி எடுத்து 3:00 க்ளோசிங் வந்து பார்த்தா நமக்கு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆஃப் சைடில். அதே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு புட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:10க்கு வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அடுத்த 11:15க்கு வந்த என்ட்ரி நமக்கு ஆக்டிவேட் ஆகவே இல்லை. ஹை பிரேக் ஆகாம அங்கிருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிருச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டா 11:35க்கு என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கோம். நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வரல. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கேண்டோட லோ பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 11:55 கேண்டோட க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் பண்ணிருக்கும். அப்ப இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு புட் ஆப்ஷன் சைடுல இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும். அடுத்த என்ட்ரி பாருங்க 1:30க்கு வந்திருக்கு. இந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. இந்த என்ட்ரியோட ஆக்டிவேட் ஆகாம கீழே வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு இந்த என்ட்ரியுமே. ஸோ நமக்கு இந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலைங்களா? ஹை பிரேக் ஆனதை நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஹை பிரேக் ஆகாம இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிருச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 1:45க்கு வந்திருக்கு. கேண்டல் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது கேண்டில் நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த என்ட்ரி நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ அப்போ புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு என்ட்ரி காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஒரே ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து மார்னிங் செக்ஷன்லேயே ஓஆர்பி பையிங் சைட் பிரேக் அவுட் பண்ணி
கால் சைடு தான் மூவ்மெண்டம் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்களேன், நமக்கு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடு ஆகட்டும், இல்ல 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைடு ஆகட்டும், ரெண்டு மெத்தட் படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராகவே ட்ரெண்ட் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்க. நமக்கு 1 மினிட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. புட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்ல தான் இருக்கு. நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் நம்ம இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் லைசன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்க டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.